வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். வெந்தய தோசை. இந்த வெந்தயம் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஃபைபர் இருக்கும். குடலுக்கு அவ்வளோ நல்லது. இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஈஸியா மிக்சியில் அரைச்சே நம்ம பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாகவும் நல்லா வாசனையா டேஸ்டியா இருக்கும். இந்த தோசைக்கு நம்ம உளுந்து சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெந்தய தோசைக்கு தேவையான அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷரிங் கப்பால் 2 கப்பு இட்லி அரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மினிமம் 3 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ இது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த 2 கப்பு அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது நான் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். மினிமம் 8 மணி நேரமாவது ஊறணும். அப்போதான் நம்ம அரைக்கும் போது நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா வரும். இந்த வெந்தயத்தையும் அரிசியும் அரைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போகிறோம், இந்த 1/4 கப்பு அவல வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வெந்தயம் ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம உளுந்து மாவுலாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ பாருங்க, வெந்தயம் எவ்வளோ சாஃப்டா நம்ம எப்படி உளுந்து அரைப்போமோ அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கு பாருங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறினாதான் இந்த மாதிரி நம்ம அரைக்க முடியும். நம்ம அரைச்ச வெந்தய பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒருவேளை மிக்சி ஜார் பெருசா இருக்குன்னா அந்த வெந்தயத்தை அரைச்சதுக்கு அப்புறம் இதுலயே நம்ம அரிசியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மிக்சி ஜார்ல ஊற வச்ச அவல் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணி இதை ஒரு ரவா பதத்துக்கு, ரொம்ப மெல்லிசான ரவா இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். நான் அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு பாருங்க, எந்த மாதிரி ரவா பதம் தெரியுதுங்களா, இந்த மாதிரி மெல்லிஸ் ரவா மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம அரைச்ச மாவை இந்த வெந்தய மாவோட சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் சேர்த்துருவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடியில் நம்ம அரைச்ச வெந்தய மாவு இருக்குது, மேலே அரிசி மாவு, உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கையால் மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா மிக்ஸ் ஆகும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஃபர்மெண்ட் ஆக விடணும். நம்ம இந்த கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து சீக்கிரம் ஃபர்மெண்ட் ஆகுது இல்லை லேட்டாக ஃபர்மெண்ட் ஆகுது இருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா பொங்கி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மாவு அரைச்சி மூடி வச்சு 6 ஹவர்ஸ் ஆயாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பொங்கிருக்கு. நம்ம இந்த பாத்திரத்தில் பாதி வரைக்கும் தான் மாவு வச்சுருந்தோம். நல்லா ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. லேசாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக இப்போ தேவையான அளவு மாவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது இப்போ மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மாவை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப திக்காக இருக்குது தானே, அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவோட இது கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம இட்லி மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். வாங்க தோசை பண்ணிடலாம். கல் நல்லா சூடாயாச்சு. இந்த தோசை நம்ம நார்மல் தோசை மாதிரி மெல்லீஸாக இருக்காது, கொஞ்சம் அப்படி திக்காக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இந்த அளவு திக்னஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓட்டையாக வருது பாருங்கள். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் தோசை நல்லா வெந்திருக்கு. நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்குது. பார்த்தாலே நமக்கு தெரியுது. இந்த தோசை நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தோசையை நம்ம சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு தோசை நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, அடுத்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். நல்ல வெந்தய வாசனையோட சூப்பராக இருக்கு. நம்ம வெந்தய தோசை சர்விங் ரெடி. வெந்தய தோசை பாருங்க எவ்வளோ நல்லா அப்படி சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. கர்ச்சீஃப் மாதிரி நீங்க எப்படி மடிச்சாலும் மடிக்க வருது பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இந்த தோசைக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கக்கூடிய எந்த சட்னியாக இருந்தாலும் அருமையாக இருக்கும். பொடி தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த தோசை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா
கிச்சன் ஃபுல்லா அப்படியே வெந்தய வாசனை, ரொம்ப நல்லா இருக்குது. அருமையா இருக்குங்க. வெந்தய தோசை நம்ம உளுந்து சேர்க்கல அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அவ்வளோ சாஃப்டா இருக்கு. வெந்தயம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? கொஞ்சம் கூட கசப்பே இல்லை. அந்த ஃப்ளேவர் மட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம அந்த வெந்தயத்தை அரிசியோட சேர்த்து ஊற வைக்காம தனியா ஊற வச்சு ஃபர்ஸ்ட் அதை நம்ம அரைச்சிட்டோம் பாத்தீங்களா, அதுதான் ரீசன். இவ்வளோ சாஃப்டா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நம்ம கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு அவுல் போட்டோம் இல்லையா, அதனாலதான் இவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கு. பல்லே இல்லாத சின்ன குட்டி குழந்தைக்கு ஊட்டி விட்டா கூட சாப்பிட்ரும். நல்ல டேஸ்டியான சாஃப்டான உடம்ப சூட்டை வந்து நல்லா தணிக்கக்கூடிய வெந்தய தோசையை இதே மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.